91 ஓகே. ஒரு தீபாவளி தளபதி குணா 2 படமும் ரிலீஸ் ஆகுது. அப்போ அது எவ்வளோ பெரிய செலிப்ரேஷன் உங்களுக்கே தெரியும். ஒரு பக்கம் ரஜினி சார் படம், இன்னொரு பக்கம் கமல் சார் படம். அன்னைக்கு வந்து லைஃப் மாறப்போகுதுன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். முதல்ல போய் பார்த்தது தளபதி படம். ஆரம்பிச்சப்போ பிளாக் அண்ட் ஒயிட்ல ஆரம்பிச்சது. அண்ட் மிச்ச படம் ஃபுல்லாக பார்த்தா ஒரு மாதிரி இப்போ அதுக்கான பேர்லாம் தெரியுது. ஒரு ஆம்பர் டோன் அப்படின்லாம் டெக்னிக்கலாக சொல்கிறோம். மஞ்சள் கலரில் இருக்குது அப்படின்னு தான் தோணுச்சு. மஞ்சளாக இருக்குது, சிறப்பாக இருக்குது, கலரே தெரியல, எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க. ரஜினி சார் ஸ்டைலே பண்ண மாட்டேங்கிறாரு, சிகரெட் கூட பிடிக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. மம்முட்டி சார், ஏன்னா அவர் நம்ம மலையாளத்தில் ஒரு சூப்பர் ஸ்டார் தெரியும், அவ்வளோதான். அவர் நடிச்சிருக்காரு, பிரமாதமாக இருக்கு நடிப்பு. இவங்க 2 பேர் இல்லாமல் மூணாவதாக ஒருத்தர் செக்கச்சேர்னு ஒரு கலெக்டர் நடிக்கிறாரு. அவர் பார்த்தா ரஜினி சார் மம்முட்டி சார் எதிர்த்து பேசுறாரு. அவரையும் நமக்கு பிடிச்சிருக்கு. என்னமோ இருக்கே அப்படின்னு நினச்சி அந்த படம் என்ன வந்து அன்செட்டில் பண்ணிச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து அப்போ ஏதோ அந்த படத்தில் இந்த நடிகர்கள் எல்லாமே யாரோ வேலை பார்த்துருக்காங்க. இதில் ஏதோ நடந்திருக்கு. தட் இஸ் பிரெயின் பிஹைண்ட் திஸ் மூவி அப்படிங்கிறது அப்போ தான் புரிஞ்சுது. அது யாருன்னு எனக்கு தெரியல. ஸோ வெளியில் வந்து போஸ்டர் பார்த்தேன். அதில் நிறைய நடிகர்கள் பேர் இல்லாமல் சிலர் பேர்லாம் இருந்தது. அது எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணிட்டேன். இயக்கம் மணிரத்னம், ஒளிப்பதிவு வந்து சந்தோஷ் சிவன், அப்புறம் எடிட்டர் யார், இப்படி எல்லாரோட பேரையும் மனப்பாடம் பண்ணிட்டேன். திரும்பி ஏதாவது ஒரு போஸ்டர் இவங்க பேர்லாம் பார்த்தா அந்த படத்தை திருப்பி பார்க்கணும், இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அப்போ ஒரு ஆசை வந்தது. இப்படி தான் அது தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட்.